செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிவேகமாக வந்த BMW கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் அருகே சென்றபோது ஓட்டுநர் ஸ்டியரிங்கை திருப்பியதால் காரின் நடுப்பகுதி மட்டும் அந்த லாரியின் பின்புறம் மீது மோதியது. இந்த விபத்தில் குரோம்பேட்டை பாலாஜி மருத்துவக் கல்லூரி மாணவி உடல் நசுங்கி உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார், இவருடைய மகன் அபிநந்தன் மற்றும் சென்னை பகுதியைச் சேர்ந்தவர்களும் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு ஒரு அதிகாலையில் பகுதியில் மாமல்லபுரம் அருகே உணவு அருந்திவிட்டு அங்கு கடற்கரையில் 3 மணி வரை இருந்துவிட்டு அங்கிருந்து 2 கார்களில் 10 பேர் கொண்ட மருத்துவக் கல்லூரி மாணவிகள் அங்கிருந்து திருப்பூர் வழியாக குரோம்பேட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போ எதிர்பாராத விதமாக அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் நின்று கொண்டிருந்த பழுதாகி ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கத்தில் இடப்பகுதியில் அதிவேகமாக மோதியதில் அந்த கார் உள்பகுதியில் பாதி உள்ளே சென்று விட்டது. இதனை அடுத்து உள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் கூச்சலிட்டதன் காரணமாக அருகில் இருப்பவர்கள் உடனடியாக அப்பகுதியில் வந்து அவர்கள் மீட்கும் பணியில் கிரெயின் மூலமாக அவர்களை மீட்டனர். அதில் கல்லூரி மாணவி 4ஆம் வகுப்பு படிக்கிற MBBS மருத்துவ கல்லூரி மாணவி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனை அடுத்து மேலும் சிக்கியிருந்த 4 பேரை மீட்டு இங்கிருந்து திருப்பூர் மருத்துவமனைக்கும் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதில் 3 பேருடைய உடல் என்பது கை, கால்கள் மற்றும் அந்த வாகனத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதாக பலத்த காயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிக்கியிருக்கிறார்கள். அப்பகுதியில் தொடர்ந்து இதே போன்று கடற்கரையில் இருந்து திருப்பூர் புறவழிச்சாலையில் அதிக அளவில் வேகமாக செல்வதன் காரணமாக அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாகவும் ஆகியால் தான் இந்த விபத்து ஏற்படுகிறது. அதே போன்று பழுதாகின்ற நின்ற லாரி ஓட்டுநரையும் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருந்தேன். அதிவேகமாக பயணித்த 2 கார்களில் 5 மாணவர்களுடைய விபத்து ஏற்பட்டு ஒரு மாணவி பலியாகிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.